மேற்கொள்ள முடியாது. ஆமே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும், பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆனால் எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறாரு. இன்னொன்று, அவருடைய திட்டத்தில் நான் இருக்கிறேன். அவருடைய சித்தத்தை நான் செய்கிறதுனால எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமே. பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது, நம் வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக அவருடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமேன். இன்னைக்கு லோத்துவை குறித்து ஒருவேளை ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால் அந்த திட்டம் எல்லாமே தடைப்பட்டு ஒன்றுமில்லாமல் போனது. காரணம், லோத்துனுடைய தெரிந்தெடுப்பு சரியில்லை. லோத்து தவறான முடிவெடுத்ததுனால சிறையிருப்பை அவருடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்தார். அது மாத்திரமல்லங்க, அந்த சோதோம் பட்டணத்தையே ஆண்டவர் அழிக்க நினைக்கும் போது அவன் மேல வச்ச இறக்கத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை தூதர்களை வச்சு என்ன செய்யறார், ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை வச்சு வெளியில இழுத்துட்டு வரார். பின்னிட்டு பார்க்காதன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா லோத்தோட மனைவி என்ன பண்ணிட்டாங்க, பின்னிட்டு பார்த்து அந்த பட்டணம் அழியும் பொழுது கந்தக மலை பூமியிலே அந்த கந்தக மலை பெய்து அந்த இடம் ஃபுல்லா அழிந்து போகிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஜீவன் தப்ப ஓடி போன ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம சற்று பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனுடைய ஊழியத்தை கையில எடுத்த பிறகு ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கிற அனுபவங்கள் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆமேன். கலப்பை மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரா, பிள்ளையா வந்துட்டோம். ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரா, அப்படி சீஷரா நிற்கிறோம். ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரா, ஊழியத்தில் நிற்கிறோம். ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கிற காரியங்கள் நமக்குள் வருமானால் இந்த உப்பு துணாய் அவள் மாறின காரியம் போலதான். ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, தேவனுக்குன்னு ஒரு ஸ்டெப் வச்சுட்டீங்கன்னா பின்னாடி திரும்பாதீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தின் ஆசாபாசங்களை பார்க்காதீங்க, உலகத்தின் காரியங்களை பார்க்குறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க சொல்லாதீங்க. நமக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாராமே. இந்த வழியில கர்த்தர் நம்மளை நடக்க வச்சிருக்கிறார். ஸோ அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிறைய கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவன் மனைவி உப்பு தூணாய் மாறினாள். அடுத்து என்ன நடக்குது தெரியுமா, முறைகேடான பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள். லோத்துக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, தன் தகப்பனிடத்திலே தவறாய் பிரவேசித்து முறைகேடான பிள்ளைகள், மோவாப் சந்ததிகளை, அம்மோன் புத்திரர்களை பெற்றெடுக்கிறார்கள். 10 தலைமுறையானாலும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருவருக்கப்பட்ட சந்ததி லோத்தின் சந்ததிக்குள்ள வர காரணம் என்ன, அவன் பெண் பிள்ளைகள் முறைகேடான ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஏன் தெரியுமா, சோதோமின் பட்டணத்தில் அவங்க இருந்தாங்க. எதை அவங்க பார்த்தாங்களோ அதுதான் அவங்க மைண்டுக்குள்ள வந்துச்சு. நம்ம இருக்கிறதான தெருவா இருக்கலாம், நம்ம இருக்கிறதான ஊரா இருக்கலாம், நம்மளை சுத்திலும் இருக்கிற ஜனங்கள் பாவிகளா இருக்கலாம், எப்படிப்பட்டதான மனுஷங்களா இருக்கலாம். ஆனா நம்ம கரெக்டா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். அந்த காரியம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆனா இந்த லோத்தோட பிள்ளைங்க சோதோம்ல குடியிருந்ததுல நீதிமானாகிய லோத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை லோத்து எந்த ஒரு பாவமும் செய்யாம தன் இருதயத்தில் அவன் பாதிக்கப்பட்டான், அது உண்மைதான். ஆனா அவனுடைய பிள்ளைகள், அந்த ஏரியால இருக்கிறதான பிள்ளைகள் எதை பார்க்கிறார்களோ, எந்த பாவத்தை பார்க்கிறார்களோ, எந்த முறைகேடை பார்க்கிறார்களோ, எந்த முறைகேட்டை கேள்விப்படுகிறார்களோ அதை தான் தான் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, அப்பியாசப்படுத்த ஆரம்பித்தார்கள். பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. தவறா சரியானபடி என்ன பண்ணல, லோத்து வளர்க்கல. எதை பார்த்தாங்களோ அதை கற்றுக்கொண்டார்கள். நம்ம யாருக்கிட்ட பழகிறோமோ அவங்க சுபாவம் தான் நம்ம கிட்ட வருங்க. யார் கூட அதிக நேரம் செலவு பண்றீங்க சொல்லுங்க, யார் கூட செலவு பண்றோம், உலகத்தாரோடையும் உலக நண்பர்களோடையும் அப்படியே நீங்க அவங்களுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணினீங்கன்னா அவங்களுடைய சுபாவம் தான் நமக்குள்ள வரும், அவங்களுடையதான கேரக்டர் நமக்குள்ள வரும். ஆனா நீங்க இயேசுவோடு அதிக நேரம் செலவு பண்ணி பாருங்க, நீங்க இயேசுவோடு அதிக நேரம் உறவாடி பாருங்க, நீங்க இயேசுவோடு அதிக நேரம் பேசி பாருங்க, அவருடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ளே கடந்து வரும். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவரை போல மாறணும், அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரணும். உலகத்தார் மாதிரியே யோசிக்கிறது, உலகத்தார் மாதிரியே பேசுறது இல்லைங்க. மணவாளனாகிய இயேசு வரும்போது மணவாட்டிய சபையை தான் கர்த்தர் எடுப்பார தவிர உலகத்தை கர்த்தர் எடுக்க போறது இல்லை. ஆமே.
ஸோ உலகம் கைவிடப்படும், ஆனால் சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இந்த வேதத்தின்படி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் கூட லோத்துவோட தவறான டிசிஷன், தவறான தெரிந்தெடுப்பு, தவறான ஒரு காரியத்தை கையில் எடுத்ததுனால அவன் வாழ்க்கையில் சிறையிருப்பு வந்துச்சு. அவன் வாழ்க்கையில் அவன் மனைவி அவன் இழந்து போனான், உப்பு தூணானால். அவனுடைய பிள்ளைகள் முறைகேடாய் நடந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். திட்டம் அடுத்து என்ன செஞ்சிருச்சு? தடைப்பட்டு போச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. முதல்ல சொன்ன ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் திட்டம் தாமதமானது, ஏன்னா எகிப்துக்கு போனதுனால. ரெண்டாவது, லோத்தோட காரியம் எகிப்தை விட்டு வெளியில வந்தாலும் இருதயத்துக்குள்ளே எகிப்து இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தை விட்டு வெளியில வந்தா கூட அவங்க இருதயத்துக்குள்ள என்ன பண்ணாங்களாம்? எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எகிப்துல நாங்கள் வெங்காயத்தை சாப்பிட்டோம், கொமட்டிக்காயில சாப்பிட்டோம், வெள்ளரிக்காயில சாப்பிட்டோம், இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கலன்னு என்ன பண்ணாங்களாம்? எகிப்தை நினைச்சாங்களாம். இந்த வனாந்தரத்தில் நாங்கள் சாகிறத விட எகிப்தில் அடிமையாவே வாழலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஸோ தேவன் அந்த காரியத்தெல்லாம் பார்த்து என்ன பண்ணாரு? வனாந்தரத்தில் 40 வருஷம் உங்களை அலைய பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட கேட்டும் கிடைக்கல? ஏன் அந்த தாமதமாகுது? ஏன் தடைபடுது? தேவ திட்டத்தில் செயல்படாததுனால தான். ஸோ மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். போதுமா? இந்த அதிகாரம் முழுக்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோனின் பின்மாற்றமான ஒரு காரியம் தென்படும். அந்த வசனத்தில் முடிவை பாருங்களேன், ஆசை வைத்தான். 2வது வசனத்தோட முடிவை பாருங்க, அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். 3ல் வலிவு போக பண்ணினார்கள், அவன் இருதயத்தை வலிவு போக பண்ணினார்கள். 4ல் கர்த்தருடைய அவனுடைய இருதயம் என்ன செய்யல? தேவனோட உத்தமமாய் இருக்கவில்லை. 5வது வசனம், அந்த அந்நிய தெய்வங்களை அவன் பின்பற்றினான். 6வது அதிகாரத்தில் பாருங்க, வசனத்தில் பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 7ல் மேடையை கட்டினான். 8வது வசனத்தின் இறுதியில் எல்லா ஸ்திரீக்காகவும் அதை செய்தான். 9வது வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் என்று சொல்லி. ஒவ்வொரு வசனத்தின் முடிவிலுமே சில காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவனுடைய பின்மாற்றம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருகிறது. ஒரே நாளில் பின்மாற்றம் அவனுக்குள்ள வரல. ஒவ்வொரு நாளும் அந்த பின்மாற்றம் அவனை என்ன செய்கிறது? உலகத்துக்குள்ளாக இழுத்து செல்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவர் அவனை குறித்து ஒரு திட்டத்தை வச்சு அவனை குறித்து எல்லாம் வச்சிருந்தார். ஆலயத்தை கட்டினா நல்லதுதான், பிரதிஷ்டை பண்ணினா, 1000 சர்வாங்க தகவனை செலுத்தினா. ஆண்டவர் கேட்கிறாரு, சாலமோனே உன் விண்ணப்பம் என்னன்னு கேட்கிறாரு. ஞான இருதயத்தை கேட்கிறான், ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. சாலமோனுடைய கீர்த்தி எல்லா தேசத்திலும் பரவினது. எல்லாமே நன்மையாக தான் இருந்துச்சு. நாட்கள் போக 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 அவனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவரை விட்டு தூரமாய் போக ஆரம்பிச்சான். ஸோ இந்த நாட்களில் தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு விரோதி எழுப்புறார். வாசிங்க, 11:26 வாசிமா. சேரேதா ஊரில் உள்ள எப்பிராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருக்கால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. போதுமா? இதுக்கு முன்னாடியே 2 எதிரிகளை ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாத்துங்கிற ஒரு விரோதியை கர்த்தர் ஏற்படுத்தினாரு, ரேசோங்கிற ஏற்படுத்தினார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னைக்கு இந்த சொல்ல வந்ததான இந்த காரியத்தை மாத்திரம் நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டதுனால, ஆண்டுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதுனால சாலமோனுக்கு ஒரு விரோதியை ஏற்படுத்தினாராம். யாருங்க? எபிராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரனாகிய ஏரோபயாம். ஏரோபயாம்ங்கிறதான ஒரு மனுஷனை கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாக கர்த்தர் எழுப்புறார். ஏன்? அவன் வழி சரியில்லாததுனால கர்த்தர் எழுப்புறார். அந்த எரோபயாமை எழுப்புனதுனால எப்படி அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த எரோபயாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 27 வாசிங்கம்மா. அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்த போது எரோபயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். யாருங்க எரோபயாம்? சாலமோனுடைய வேலைக்காரன், சாலமோனுக்கு கீழானவன். அவன் எப்படி இருக்கிறான்னா, பராக்கிரமசாலியா இருக்கிறான். 2வது காரிய சமர்த்தன். காரிய சமர்த்தனா என்ன? ஒரு வேலையா இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது?
ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யறதுதான் காரிய சமர்த்தன். ஸோ யெரொபெயாமை நம்பி சாலமோன் எந்த காரியத்தை கொடுத்தாலும் யெரொபெயாம் எப்படி செய்வாரா? ரொம்ப அழகா நேர்த்தியா என்ன பண்ணுவாரா? செய்து முடிப்பார். அப்போ யெரொபெயாமை சாலமோனுக்கு ரொம்ப பிடிச்சு போனோன்னா என்ன பண்றான்? சில பகுதிகளை விசாரிக்கும்படியாகவும் அவனை வைக்கிறான். யெரொபெயாம் தன் வாழ்க்கையில பராக்கிரமசாலியா காரிய சமர்த்தனா சாலமோனுக்கு பிரியமா இருந்தது போல அவன் கர்த்தருக்கும் பிரியமா இருந்ததுனால தான் கர்த்தர் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் மேல தேவன் வருத்தப்பட்டதுனால, சாலமோன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால, சாலமோன் பின்வாங்கி போனதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? அகியாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு சால்வையை போத்துக்கிட்டு வர்றார். புது சால்வையை போத்துக்கிட்டு ஒரு வயல்வெளியில 2 பேரும் சந்திக்கிறாங்க. யார்? யெரொபெயாமும் அகியாவும். அந்த சால்வையை 10 துண்டா கிழிச்சு அந்த யெரொபெயாம் கையில அகியா கொடுத்து ஆண்டவர் சொல்றார், நான் தாவீதின் குடும்பம் இப்படி நடந்ததுனால அவனுக்கு யூதா கோத்திரத்தை மட்டும்தான் கொடுக்க போறேன். தாவீதின் அவனுக்கு உண்மையா இருந்ததுனால அவனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுக்க போறேன். உனக்கு இந்த 10 கோத்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களை அவன் என்ன செய்கிறான்? யெரொபெயாமுக்கு கொடுக்கிறான். நீ இதுக்கு ராஜாவா இருப்ப, 10 கோத்திரத்தை உனக்கு கொடுக்குறேன். யூதாவும் பென்யமீன் கோத்திரம் மட்டும் தான் இங்க இருக்கும், யூதா தேசத்துல இருக்கும். 10மே நீ தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். உடனே யெரொபெயாமுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். இந்த செய்தி எங்க போகுது? சாலமோன் ராஜாவுக்கு காதுக்கு போகுது. உடனே சாலமோன், இந்த யெரொபெயாம் எனக்கு விரோதமா எழும்புறானா, இவன் எப்படி ராஜாவாகிறான்னு பார்க்கறேன்னு சொல்லி அந்த யெரொபெயாமை கொலை செய்ய அவன் தேடுகிறான். இதை கண்ட யெரொபெயாம் என்ன செய்கிறான்? எகிப்து தேசத்தில் போய் அவன் என்ன பண்ணுகிறான்? தங்கி விடுகிறான். 11:40 வாசிங்கம்மா. அதன் நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீசாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடைய மட்டும் எகிப்திலே இருந்தான். சாலமோன் மரணம் அடைகிற வரைக்கும் எகிப்தில் இருந்தான். அங்க ஒரு ராஜாவுக்கு கீழே அவன் என்ன பண்ணா? இருந்திருந்தான். சாலமோன் 40 வருஷம் ஆட்சி பண்ணி இப்ப மறிச்சிட்டார். அடுத்து இப்ப யார் ராஜா வரா? ரெகொபெயாம் ராஜாவா வருகிறான். அப்ப யெரொபெயாம் கேள்விப்பட்டு வந்து யெரொபெயாமும் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களும் ரெகொபெயாம்கிட்ட போறாங்க. யார்கிட்ட? சாலமோன் பையன்கிட்ட போறாங்க. போய் கேட்குறாங்க, இது போல உங்க அப்பா ரொம்ப வரி செலுத்த வச்சுட்டாருப்பா, ரொம்ப பாரப்படுத்திட்டாரு, நீ கொஞ்சம் வரியெல்லாம் லகுப்படுத்தி கொஞ்சம் ஸ்லாக்கியம் பண்ணுனா தேசத்துல ஜனங்கள்லாம் நல்லபடியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னவனே ரெகொபெயாம் என்ன பண்றான்? தன்னுடைய வாலிபர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு வந்து என்ன பண்றான்? என்னுடைய தான சுண்டு வரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனா இருக்கும், நான் உங்களை தேள்களால் தண்டிப்பேன்னு சொல்லி வரியை இன்னும் அதிகப்படுத்துவேன்னு சொல்றான். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? தாவீதே, உனக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை, நீ உன்னுடைய கோத்திரத்தை பார்த்துக்கோன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யெரொபெயாமை ராஜாவாக மாற்றினார்கள். யெரொபெயாமை 10 கோத்திரங்கள் சேர்ந்து ராஜாவாக்கி என்ன பண்ணிட்டாங்க? அவரை என்ன பண்ணிட்டாங்க? தலைவனா மாத்திட்டாங்க. இந்த இடத்துல இவனுக்கு ரெகொபெயாமுக்கு அந்த ஒரு கோத்திரம் மாத்திரம் தான் மீதி இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக யெரொபெயாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை 10 கோத்திரத்துக்கு தேவன் ராஜாவாக்கினார். அடுத்து ஒரு காரியத்தை வாசிங்க. 12:27 வாசிங்கம்மா. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். போதுமா? ஆண்டவர் நம்பினார். ஒரு விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேல் தேசத்துல கொண்டு வந்தது யாரு? இந்த யெரொபெயாம் தான். அவனுடைய யோசனை ஒரு பொல்லாத யோசனை வருது. ஏன்னா எருசலேம்ல தான் தேவனுடைய ஆலயம் இருக்கு. அது யாருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கு? யூதேயா தேசத்தின் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கு. ஸோ இஸ்ரவேல இருக்கிற 10 கோத்திரங்கள் பண்டிகை கொண்டாடணும், ஆலயத்துக்கு போகணும்னு எருசலேமுக்கு போனாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்க. இல்லை என்ன தள்ளிட்டு அந்த ரெகொபெயாமை என்ன பண்ணிடுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னுங்கிற ஒரு பொல்லாத யோசனை அவனுக்கு வந்ததுனால அடுத்து அவன் என்ன செய்கிறான்? 2 கண்ணுக்குட்டி செய்கிறான்.
செஞ்சு தானில் ஒன்று வைக்கிறான், பெத்தேலில் ஒன்று வைக்கிறான். வச்சுட்டு இவைகள் தான் உங்களுடைய தெய்வங்கள், இவைகளுக்கு பண்டிகைகளை கொண்டாடுங்கள் என்ன பண்ணுறான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்து கீழே வசனம் பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்களை, அதாவது நம்ம லேவி கோத்திரத்தில் இல்லாதவர்களை, ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்குறான், பலி செலுத்த வைக்கிறான், அருவருப்பான காரியங்களை செய்ய வைக்கிறான். ஜனங்கள் இந்த கண்ணுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்களாம். தான் எங்கே இருந்துச்சு தெரியுமா? அந்த இஸ்ரவேல் மேப்பில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் சின்ன ஒரு நாடு தான், டாப்பில் மேலே என்ன செய்யும், தான் இருக்கும். அந்த பெத்தேல் ஒரு கண்டுக்குட்டி வைக்கிறான் பார்த்தீங்களா, அது எருசலேமுக்கு கொஞ்சம் சற்று சமீபமாக இருக்கும். அதாவது அவனுடைய இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த தேசத்தில் மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி. எப்படி நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஒரு எல்லை இருக்குது பார்த்தீங்களா, கன்னியாகுமரி ஒரு பார்டர், காஷ்மீர் ஒரு பார்டர், நம்ம தேசம் பெரிய தேசம். அதே போல் அவங்களுக்கு தான் பெத்தேல், அங்கே மேலே ஒரு கண்ணுக்குட்டி, கீழே ஒரு கண்ணுக்குட்டி. இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் ஆராதிங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே ஆராதிங்க, உங்கள் இடங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பண்டிகையை கொண்டாடிக்கோங்க. ஆனால் எங்கே போகக்கூடாது, எருசலேமுக்கு போகக்கூடாது. இந்த காரியம் பாவமாயிற்று. ஆமென். இந்த பாவம் பார்த்தீங்கன்னா 300 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 300 வருஷம் அந்த கண்ணுக்குட்டி வணக்கம் இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்டுச்சு. 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி சொல்வார், யோசியாங்கிற ஒரு ராஜா வருவான், அவன் தான் என்ன பண்ணுவான், இதெல்லாம் அழித்து போடுவான் என்று சொல்லி. அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கை நீட்டின பொழுது எரோபியோட கை என்ன செய்யல, மடக்க முடியல, கை நீட்டி போச்சு, அப்படியே நின்று போச்சு. அப்ப எரோபியாம் சொல்றான், உன் தேவனாய கர்த்தர்ட்ட சொல்லி என் கை சரி செய்ய சொல்லு தீர்க்கதரிசியேன்னு சொல்லும்போது, அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கை என்ன செஞ்சிடும், சரியாய் போயிடும். அதுலேயும் அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, உன் தேவனாய கர்த்தர். எரோபியாமுக்கு யாருங்க கர்த்தர்? எரோபியாமை யார் அழைச்சா? எரோபியாமுக்கு அந்த தேசத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஒரு அக்னிய தெய்வத்தை வணங்குகிறவனை கர்த்தர் தெரிந்து கொள்வாரா? இல்லைங்க. அவன் சாலமோன வேலைக்காரனா இருக்கும் பொழுது அவன் நல்லா தான் இருந்தான். சாலமோனுக்கு கீழே அந்த பகுதிகளை விசாரிக்கும் போது அவன் நல்ல தேவ பிள்ளையா தான் இருந்தான். ஒரு நல்ல தேவ பிள்ளையா இருக்கிறதுனால தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கும் நம்மள ஆண்டவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார். தேவனுடைய பார்வையில நல்லவர்களா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் சாலமோனுக்கு பயந்து அவன் எகிப்துக்கு போனான் பார்த்தீங்களா, அங்கதாங்க அந்த விக்கிரக ஆராதனையை கற்றுக்கொண்டான். ஆமென். எகிப்து தேசத்துல இருக்கிறதான விக்கிரக ஆராதனைகள், எகிப்து தேசத்துல இருக்கிறதான கன்றுக்குட்டி வணக்கங்களை அவன் பார்த்தான். எத்தனை வருஷம் இருந்தான் பைபிள்ல சொல்லப்படல. சாலமோன் மரணம் அடைய மட்டும் அங்கதான் இருந்தானா. சோ அந்த நாட்கள் அவன் அங்கதான் பல வருஷங்கள் இருந்ததுனால அந்த விக்கிரக ஆராதனைகளை கற்றுக்கொண்டு அந்த விக்கிரகங்களை சேவித்து திரும்பவுமாய் இந்த தேசத்துக்கு வரும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினுச்சு. உண்மைதான், ராஜாவா மாறினா அவன் வாழ்க்கை சரியில்லை. அவன் என்ன பண்ணான், விக்கிரக ஆராதனை அவன் செய்வது மாத்திரம் அல்லாமல் ஜனங்களுடைய இருதயத்தையும் வள்ளிவி போக வைத்தான். தேவன் நம்பி கொடுத்த பொறுப்பு, தேவன் நம்பி கொடுத்ததான அந்த காரியங்கள், தேவன் நம்பி கொடுத்த ஊழியங்கள், தேவன் நம்பி கொடுத்ததான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே நம்பிக்கைக்கு துரோகம் செய்தவனாய் அவன் காணப்பட்டான். எகிப்து தேசத்துல பார்த்தீங்கன்னா உலகத்திலே கண்ணுக்குட்டி வணக்கம் அங்கதாங்க ஆரம்பமானுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு என்ன பண்றாங்க, மோசையின் தலைமையில என்ன பண்றாங்க, கானானுக்கு புறப்பட்டு போறாங்க. அப்படி புறப்பட்டு போகும் பொழுது மோசே 40 நாள் மலையில ஜெபிக்க போயிட்டார். ஆரோன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ஆரோன் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறார். அப்ப மோசைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது ஆரோன் என்ன பண்றாரு, எல்லார்ட்டையும் நகையை கேட்டு வாங்குறார். பொன் நகைகளை வாங்கி ஒரு வார்ப்பு இருக்கும், ஒரு அச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த அச்சில் போட்டு எடுக்கும்போது இந்த நகைகளை எல்லாம் உருக்கி, தங்கத்தை உருக்கி அந்த அச்சில் போட்டு எடுக்கும்போது பொன் கன்றுக்குட்டி வந்துச்சாங்க. கர்த்தர் அழைச்சாரு, கானானுக்கு போறாங்க. இவங்க ஏன் அச்சு கருவி எடுத்துட்டு போறாங்க? சற்று யோசித்து பாருங்க. எகிப்தின் அனுபவங்கள். அதனால தான் அந்த சந்ததியை ஆண்டவர் என்ன பண்ணாரு, வனாந்தரத்திலே அழிய பண்ணினார். கானானுக்கு புறப்படுறாங்க, பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க, சந்தோஷமா போக வேண்டிய கையில கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கப்பட்ட அச்சு கருவிகள் இருந்ததுனால தான் ஆரோன் கேட்டோன்னு தூக்கி கொடுக்குறாங்க. அந்த வார்ப்பின் மூலமாக பொன் கன்றுக்குட்டி உருவாக்கப்படுகிறது. எகிப்தின் அனுபவங்கள். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வந்தாலும் எகிப்தின் அனுபவத்தை விட்டு வெளியில வரல. இந்த யெரொபெயாமும் அப்படிதான். எகிப்தில சில வருஷங்கள் இருந்ததுனால அந்த எகிப்தின் காரியம் அவனுக்குள்ள காணப்பட்டதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய வைத்தான். ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. யெரொபெயாமை கர்த்தர் அழைக்கும் போது சொன்ன வார்த்தை 11:38 வாசிங்கம்மா. நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம்
நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். போதுமா? ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லி அழைச்சாருங்க? நீ மாத்திரம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சரியா இருந்தினா, நம்பர் 1 நான் உன் கூட இருப்பேன். 2வது, தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டினது போல. நிலையான வீடுனா தாவீதின் வம்சம் ஃபுல்லா ராஜாவா என்ன பண்ணாங்க, அவன் சந்ததிகள் வருகிறது போல உனக்கும் நிலையான வீட்டை தருவேன், உன் சந்ததியை அப்படி ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவானாய் இல்லாமல் போனதினால் யெரொபெயாமின் வாழ்க்கை, அவனுடைய காரியம் அப்படி என்ன செஞ்சிருச்சு, அவனுடைய காலகட்டத்திலேயே முடிந்து போனது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிற திட்டங்கள். ஏசாயா 62:3 வாசிங்கம்மா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஆமென். நம்ம கர்த்தருடைய கரத்துல, அவருடைய திட்டத்துல காணப்படணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம யார் கையில இருக்கிறோம்? உலகத்தின் கையில இருக்கிறோமா? பிசாசின் கையில இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. சாத்தானுக்கு நம்மளை விற்று போடுவோமானால், உலகத்திற்கு நம்மளை விற்று போடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையை அவன் அலங்கோலமாக்கிடுவான். வேதத்துல எத்தனையோ காரியத்தை நம்பி சில பேற்ற கர்த்தர் கொடுத்து அந்த காரியத்துல உண்மை இல்லாதபடினால் அவர்கள் வாழ்க்கை அலங்கோலமாய் மாறினது. யூதாஸோட கருத்தை எடுத்துக்கோங்க. தேவன் ஜெபம் பண்ணி தான் தெரிந்தெடுத்தார். ஆனா யூதாஸ் தன்னுடைய காரியத்தை பிசாசுக்கு விட்டு கொடுத்ததுனால, பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் வாழ்க்கை அலங்கோலமாய் மாறினது. சவுலை நம்பிதான் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்தார், தேசத்தை கொடுத்தார். சவுல் அந்த இதுல உண்மையா இல்லாததுனால, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் போனதுனால, தேவன் அழிக்க சொன்னதை அழிக்காமல் இருந்ததுனால அவன் வாழ்க்கை அலங்கோலமாய் போறினது. சிம்சோனை நியாயாதிபதியாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். அவன் வாழ்க்கை அவன் அலங்கோலமாய் மாற்றினான். ஆனா தேவனுடைய திட்டத்தில் நாம் இருப்போமானால், யோசேப்பு தேவனுடைய திட்டத்துல இருந்ததுனால தான் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். தாவீது தேவனுடைய திட்டத்துல இருந்ததுனால தான் நிலையான வீட்டை அவனுக்கு உண்டு பண்ணினார். இயேசு தேவனுடைய திட்டத்துல இருந்ததுனால தான் பிதாவானவர் தன்னுடைய வலது பாரிசத்திலே இயேசுவை இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். இயேசு ஜெபிக்கிறார் கெத்செமனே தோட்டத்துல, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நம்ம வாழ்க்கையில கூட தேவ திட்டம் நிறைவேறணும். திட்டம் தாமதிப்பதும், திட்டம் தடைபடுவதும், திட்டம் தாறுமாறாய் போனதும் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலதான். யெரொபெயாமை குறித்து தேவன் வைத்த திட்டம், உன் சந்ததியோட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நிலையான வீட்டை கட்டுவேன், தாறுமாறாய் போனுச்சு. திட்டத்தை உடைச்சு போட்டான். லோத்து திட்டம் தடைப்பட்டு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த திட்டம் தாமதமா போச்சு. காரணம் என்னங்க? அவர்களுடையதான கீழ்ப்படியாமையினால, தேவனுக்கு சித்தம் இல்லாதத செய்ததுனால, தேவன் விரும்பாத இடத்துல நின்றதுனால, தேவன் விரும்பாதத கையில எடுத்ததுனால. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உமக்கு சித்தம் இல்லாத எதுவும் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தருடைய கையில நம்ம இருந்தோம்னா, வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். பிசாசுடைய கரத்துல விட்டு கொடுத்தோம்னா அலங்கோலமா நம்ம வாழ்க்கையை மாத்திடுவான். நீங்க அவருடைய கையில உங்களை விட்டு கொடுத்து பாருங்க, அவருக்கு நேரா உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. உங்க வாழ்க்கையை ஒரு ஒயிட் பேப்பரா கீழே சைன் மட்டும் போட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ உங்க சித்தத்தை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையை அழகா மாற்றுவார். ஆமென். உங்க வாழ்க்கையை ஒரு அலங்காரமான கிரீடமா மாற்றுவார். உங்க வாழ்க்கையை ஒரு ராஜ கிரீடமா கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்?